அளவற்ற அருளாளனும் நிகழ்ற்ற அன்புநேயமாகிய ஏகவல்ல இறைவனை போற்றி புகழனாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 17ஆம் ஆண்டு துவக்க விழா தமிழ்நாடு முழுக்க பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹர் விலாஸ் ஆகியோருடைய உத்தரவின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பிப்ரவரி 7 பகுதி ஒன்றிய நகர வாரியாக மக்களுக்கு உணவு வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்தல், மரக்கன்று நடுதல், பல்வேறு நிகழ்ச்சிகளை செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் முழுவதும் செய்து வரக்கூடிய சூழலில் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக மிக சிறப்பான முறையில் 4 இடங்களில் கொடியேற்று நிகழ்ச்சியும் மக்களுக்கு உணவு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற செம்பாக்கம் பகுதி கழக மக்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் தாம்பரம் யாக்கூப் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்றி மக்களுக்கு உணவு வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 17வது ஆண்டு விழாவை சிறப்பாக மக்கள் பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு, ஆதரவற்ற மக்களுக்கு, நலிந்த வியாபாரிகளுக்கு, மருத்துவமனையில் நோயற்ற மக்களுக்கு உதவி செய்தும் இயற்கை பாதுகாக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் சார்பாக மரங்களை நற்றும் மிக சிறப்பாக இளைஞர் அணி, மாணவர் அணி, வர்த்தக அணி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழகத்துக்கே முன்னோடியாக மிக சிறப்பாக களப்பணியாற்றி வருகின்றார்கள் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள். எப்பொழுது கட்சி துவக்கப்பட்டதோ அந்த நாளிலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக பணியாற்றினாலும் ஆண்டுதோறும் அதனுடைய துவக்க நாளை மிக சிறப்பாக மனிதநேய நிகழ்ச்சியாக கட்சிக்கு பெயர் வைத்தது போல் மனிதநேய நிகழ்ச்சியாக மிக சிறப்பாக செய்து வருகின்றார்கள். 2009ஆம் ஆண்டு இதே தாம்பரத்தில் மிக பிரமாண்டமான 30 லட்சம் மக்களால் துவங்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் மிக சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றி வருகின்றோம். மனிதநேய மக்கள் கட்சி என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம், சட்டமன்றத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், மாமன்றத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் மிக சிறப்பான பணியை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு உதாரணம் வெள்ளப்பெருக்கு என்று சொன்னால் ரோட்டிலே போகின்ற கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து ரோட்டிலே ஓடுகின்ற ஆறுகளில் போல் ஓடுகின்ற தண்ணீரை விட்டு மக்களை மீட்கக்கூடிய பணியை செய்கின்றார்கள். கொரோனா என்கிற கொடிய நோய் உலகம் முழுவதும் பாதித்து உலகம் முழுவதும் மக்கள் செத்து மடிந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் இறந்தார்கள். தாய் இறந்தால் மகன் பார்க்க முடியாது, குடும்பத்தார் பார்க்க முடியாது, மனைவி இறந்தால் கணவன் பார்க்க முடியாது, கணவன் இறந்தால் மனைவி பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு இல்லந்தோறும் சென்று
உணவுகளை வழங்கி, மருத்துவமனைகளுக்கு உணவு வழங்கி, ரயில் நிலையத்தில் உணவு வழங்கி, பேருந்து நிலையத்தில் உணவு வழங்கி, ஏன் விமான நிலையத்தில் கூட உணவு வழங்கி அந்த மக்களுக்கு பாதித்தார். அதேபோல் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் கொள்கை அடிப்படையில் நாம் எதிர்த்தாலும், தமிழ்நாட்டு வேலை தமிழக மக்களுக்கே என்று கொள்கை அடிப்படையில் நாம் இருந்தாலும், வடநாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நம் நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த வடநாட்டுக்காரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு போவதற்கு வழிவகை செய்த ஒரு மாபெரும் அமைப்பு தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி. இன்றைக்கு முருகனுடைய 6 படை ஒரு வீடாக இருக்கக்கூடிய முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் அதை வச்சு ஒரு ஆட்சி, ஒரு சூழ்ச்சி மூலமாக தங்கள் அரசியல் கட்சியை வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் சங்கு பரிவார கும்பல்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாராகவும் இருந்தால் நீங்கள் எண்ணி பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கூட கொரோனாவில் இறந்தால் அவர்களை நல்லடக்க செய்யக்கூடிய பணியை இதே மனிதநேய மக்கள் கட்சி செய்தது. இதே செம்பாக்கத்தில் நம்முடைய மாவட்ட தலைவர் தலைமையில் மாவட்டம் முழுவதும் கொரோனா உடல்களை எடுத்து நல்லடக்கம் செய்திருக்கின்றார்கள். இஸ்லாமியர் என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ இந்துக்கள் என்றோ பாவிக்காமல் அவர்களுக்கு அவங்க சடங்கு அடிப்படையில் இறுதி செய்து நல்லடக்கம் செய்திருக்கின்றார்கள். இதில் கோயில் பூசாரி உட்பட. அதனாலதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமுக 25வது ஆண்டு விழா பொது விழாவில் நான் உங்களுக்கு சலித்து அடிக்கிறேன் என்று சொன்னார். ஒரு முதலமைச்சர் சலித்து அடிக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சருக்குத்தான் எல்லாரும் சலித்து அடிப்பார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாற்று கருத்து உள்ளவர்களை கூட, மாற்று சிந்தனை உள்ளவர்களை கூட கொரோனாவில் இறந்தவர்களை நீங்க நல்லடக்கம் செய்தீர்கள், அதுக்கு நான் சலித்து அடிக்கிறேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்காகத்தான் ஒரு மாற்று அரசியலை எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் முன்னெடுத்து அனைத்து சமூக மக்களுக்கும் நாம் பணியாற்றி வருகின்றோம். ஒரு உதாரணத்துக்குத்தான் கொரோனாவும் வெள்ளப்பெருக்கும் சொன்னோம். தொடர்ச்சியாக மக்கள் பணியை செய்யக்கூடிய 200க்கும் மேற்பட்ட அவசர ஊர்களுக்கு வச்சு மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றோம். ஆனால் இந்த சிந்தனையை இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடநாட்டில் ராமன் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு பிரச்சாரம் மூலமாக பாமர படிப்பு இல்லாத மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வெற்றி கொண்டது மாற்று கருத்து அல்ல. அதே அயோத்தியில் பல ராமர் ஆலயம் இருந்தாலும் நாங்கள் கட்டித்தரக்கூடிய ராமர் ஆலயத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி RSS உடைய சங்கபரியார் கும்பல்கள் கட்டி முடித்தார்கள். நீதிமன்றம் மூலமாக பல தில்லுமுள்ளுகளை செய்து அவர்கள் அதை அபகரித்துக் கொண்டார்கள். இருந்தாலும் அயோத்தியில் இருக்கக்கூடிய சொந்த மக்கள், பாரதிய ஜனதா கட்சி ஒரு கள்ளத்தனமான கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று தனியாக ஒரு கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம் கிடையாது. RSS உடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய நாக்பூரில் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த அஜெண்டாவைத்தான் அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொல்லுகின்றார்கள், மக்கள் மன்றத்திலே சொல்லுகின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கு எதிராக வாக்களித்து இந்தியா கூட்டணி அயோத்தியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இவர்களை பழைய சரக்கு வடநாட்டிலே விற்கவில்லை. இவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை மக்கள் புரிந்து கொண்டார்கள். குறைஞ்சபட்சம் கல்வியறிவு பெற்றிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியுடைய தொடர் முயற்சியால் அந்த மக்கள் விழித்துக் கொண்டார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் முருகனுடைய முதல் வீட்டு திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து அடியிலே திருப்பரங்குன்றத்திலே முருகன் இருக்கின்றார், மேலே சிக்கந்தர் இருக்கின்றார், அதுக்கு பிறகு மசூதி இருக்கின்றது. சிக்கந்தர மலை அல்ல, அது முருகனுடைய மலைதான் என்று இவர் யார்?
பீகார் பார்ப்பனன் திப்பட பாப்பன், பீகார் பாப்பன் ராஜா வந்து சொல்வதற்கு அவருக்கு யாருக்கு துணிச்சலை கொடுத்தது? நாங்கள் கேட்கின்றோம். பொதுமக்கள் வாயிலாக இதே இடத்திலே சம்பாக்கத்தில் கேட்கின்றோம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு அண்ணன் சேகர்பாவை பார்த்து ஒரு மனு கொடுத்திருக்கின்றீர்களா? மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்த்து நீங்கள் மனு கொடுத்திருக்கின்றீர்களா? எந்த கோயிலுக்கும் நிதி கேட்காத நீங்கள் இந்து மதத்தை பற்றி பேசக்கூடாது. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சியினுடைய பேர் மனிதநேய மக்கள் கட்சி, இதனுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் 2 சட்டமன்றம், ஒன்று பொதுச்செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராகக்கூடிய அத்தமிழ் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இன்னொருவர் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் பாபநாசத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய இதெல்லாம் முக்கியமான விஷயம், முருகனுடைய 6 படை வீரர்களுடைய ஒரு வீட்டில் பாபநாசத்தில் சுவாமிமலைக்கு நிதி கேட்கின்றார். எப்படிப்பட்ட நிதி? வயதானவர்கள் மேலே ஏறி முருகனை பார்க்க முடியவில்லை, சட்டமன்றத்தில் நின்று கேட்கின்றார். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கின்றார், நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்றார்கள். அப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் கோரிக்கை வைக்கின்றார், முருகனுடைய 6 படை உறுப்பினராக இருக்கக்கூடிய சுவாமிமலைக்கு முருக பக்தர்கள் நடக்க முடியாமல் மேலே ஏற முடியவில்லை, ஆகையால் எங்களுக்கு லிப்ட் வசதி செய்து தாருங்கள் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே கேட்கின்றார். முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கை வரும்போது அவர் சொல்கின்றார், இதுதான் திராவிட அரசு, இதுதான் தமிழ்நாடு என்று சொல்லி பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் முருகனுடைய 6 படை உறுப்பினராக இருக்கக்கூடிய சுவாமிமலைக்கு லிப்ட் வசதி கேட்டு நிதி கேட்டிருக்கின்றார். 3,50,00,000 நான் தருகிறேன் என்று ஒதுக்கின்றார்கள். இதுதான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய செயல்பாடுகள். இன்றைக்கு அந்த 3,50,00,000 அது செலவழிக்கப்பட்டு லிப்ட் வசதியுடைய திறப்பு விழாக்காக காத்திருக்கின்றது. அடுத்து முருகனுக்கு கேட்டாகிவிட்டது. முருகனுடைய அண்ணன் விநாயகர் பொலிட்டிக்கல் பிள்ளையார் இல்ல, ஊர் பிள்ளையார். நம்ம எல்லாம் கொண்டக்கடை வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த பிள்ளையார். இதே இடத்துல அரசியலுக்காக பிள்ளையார் வைப்பாங்க, அந்த பிள்ளையார் இல்ல, பொலிட்டிக்கல் பிள்ளையார் இல்ல, ஊர் பிள்ளையார். அதே பாபநாசத்தில் வெள்ளக்கோயில் விநாயகர் கோயில் தேரோட்டம் நடந்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கோயிலுடைய மரங்கள் பாழடைந்து போய்விட்டது. ஆகையால் பாழடைந்த மண்டபத்தையும் சரி செய்து தர வேண்டும், ஓடாத தேவையும் நீங்கள் ஓட வைக்க வேண்டும், இதுக்கு எங்களுக்கு நிதி தாருங்கள் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். பிறகு அதை கேட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தன்னுடைய மானிய கோரிக்கை சொல்லுகின்றார். வெள்ள விநாயகர் கோயிலுக்கு 4,55,00,000 நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொன்னார். என்று சொன்னால் இதுதான் மனிதநேயம், இதுதான் மதச்சார்பற்ற நாடு, இதுதான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பண்பு. நேற்று சொல்லுகின்ற அண்ணாமலை ஒருவேளை கலைஞர் இருந்து அப்படி பேசியிருக்க மாட்டாரோ தோடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோழர்களுக்கு கோபம் வருகிறதோ வரவில்லையோ, அவர்களுக்கு சூடு இருக்கோ சொர்ணை இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லுகின்றார், அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு சிங்களாக பேசுவரை நான் தமிழ்நாட்டை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அண்ணா அறிவாலயத்தை பற்றி உனக்கு தெரியுமா? அண்ணா அறிவாலயத்துடைய தூசியை கூட அண்ணாமலை வைராத்தை தட்டி தூக்க முடியாது. ஏனென்று சொன்னால் திமுகவுடைய வரலாறு தெரியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரியாது. பேரறிஞர் அண்ணாவால் அறிவாலயம் என்று பெயர் வைக்கப்பட்டு அண்ணாவுடைய அறிவிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு பயந்து வைக்க வேண்டும் என்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கப்பட்ட ஆலயம் தான் அண்ணா அறிவாலயம். அந்த அண்ணா அறிவாலயத்தை கேள்வி கட்ட அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரமநாயுடு வந்து அண்ணா அறிவாலயத்தை பார்க்கின்றார். அண்ணா அறிவாலயத்தில் நூலகம் இருக்கின்றது, பல்வேறு விதமான ஒரு அமைப்பை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் தலைமைச் செயலகத்துக்கு மாற்றாக அண்ணா அறிவாலயம் இருக்கின்றது. இதேபோல் என்னுடைய மாநிலத்தினுடைய கட்சிக்கு நான் கட்ட வேண்டும் என்று பத்திரிகையாளர்களிடத்திலே பேட்டி கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட அண்ணா அறிவாலயத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போக வேண்டும். அண்ணா அறிவாலயத்திலிருந்து வந்ததுதான் திராவிட அரசு. இந்த திராவிட அரசுடைய கொள்கைதான் இன்னைக்கு வட இந்தியாவில் அனைத்து இடங்களையும் பின்பற்றப்படுகின்றது.
அதை பார்த்து அண்ணாமலைக்கு துணிவு வந்திருக்கு என்று சொன்னால் அந்த துணிச்சலை கொடுத்தது யார்? பின்புறத்திலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது, நம்முடைய ஒன்றியத்திலே ஆட்சி இருக்கின்றது. துணிச்சலாதான் அவர் பேசுகிறார். அண்ணா அறிவாலயத்தை உருவ முடியுமா? ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்படுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் வீண் பலி சுமத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகள் அகற்றப்படுகின்றது. அலுவலகம் அடித்து நொறுக்கப்படுகிறது. முன்னணி தலைவருடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்படுகின்றது. அண்ணா அறிவாலயத்திற்கு ஒரு தூசி ஊழல் படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய கலைஞருடைய தொண்டர்கள் பணியாற்றி அண்ணா அறிவாலயத்தை காப்பாற்றினார். இந்த வரலாறு அவர்களுக்கு தெரியாது. இந்திரா எப்படி வந்தார் என்று அது வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாது. அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்டால் பட்ஜெட் கூட்டம். யாரை ஏமாற்றுவது பட்ஜெட் கூட்டம்? நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் போட்டிருக்கிற செருப்புக்கு வரி, நாங்கள் உடுத்திருக்கிற உடைக்கு வரி, காலையில பேஸ்ல இருந்து பிரஸ்ல இருந்து அனைத்து விதமான வரிகளை வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய வரிங்கிற என்னுடைய பொருளாதாரத்தெல்லாம் சுரண்டி கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் உங்களுடைய பட்ஜெட் பொதுக்கூட்டம் அந்த பட்ஜெட்ல ஒண்ணு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிதியாக அந்த பட்ஜெட்டை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது ஒதுக்கி இருக்கின்றார்களா? எந்த விமான நிலையத்துக்காக பொருளாதாரத்தை ஒதுக்கி இருக்கின்றார்களா? எந்த துறைமுகத்துக்காக ஒதுக்கி இருக்கின்றார்களா? எங்கே ரயில்வே மேம்பாலத்துக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள் சொன்னால் எல்லாமே பீகார் தேர்தலை வைத்து பீகாருக்கே கொடுத்துவிட்டு பட்ஜெட் பொதுக்கூட்டத்தை போடுவதற்கே அனுமதி கொடுத்த மாநில அரசு தான் திராவிட மாநில அரசு. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாட்டில் நடமாட விடமாட்டார்கள் என்று கூறி மனிதநேய மக்கள் கட்சி 17வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த செம்பாக்கம் பகுதிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியை துணை பொறுப்பாளர் யாக்கூப் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள். நீங்க கொடுக்கும் போது வீடியோ ஓடிட்டு இருக்கோம், கேட்ட நிலுங்க. ஓகே. போய் ஓகே.
போட்டாச்சு போட்டாச்சு போதுமே போயா அன்சுரே போதும் அந்த இதுக்கு அனுப்புறதுக்காக ப்ரெஸ்ஸுக்கு போதும் தம்பி போதும் ப்ரெஸ்ஸுனா 2 நிமிஷம் போதும் சரி சரி கொஞ்சம் தள்ளி ராசிக்கா ராசி ராசிக்கா